மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஞ்சனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் அற்புதமாக அத்தனை சுகங்களையும் செல்வங்களையும் எல்லாவித சுகபோக வாழ்க்கையும் வாரி வழங்கக்கூடிய அந்த சுக்கிர பெயர்ச்சி, அப்படிப்பட்ட சுக்கிர பெயர்ச்சியுடைய பலன்களில் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு மேச ராசிக்கு சுக்கிர பெயர்ச்சியுடைய பலன்கள் பார்க்க போறோம். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறாரோ அதற்கு சுக்கிரன் தான் முதல் காரணம். எல்லாவித செல்வங்களையும் எல்லாவித தொழில் யோகங்களையும் எல்லாவித செல்வங்களையும் மனைவி மக்களோடு சொத்துக்களோடு சிறந்த யோகத்தை ஒருவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அதற்கு முதல் காரணம் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிர பெயர்ச்சியுடைய பலன்கள் நம்ம இன்னைக்கு மேசராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக இந்த நிகழ்ச்சியில் திரும்ப திரும்ப ஒரே வார்த்தை, நீங்க சொல்லக்கூடிய வேதனை, உங்களை வாதி எத்தனையோ ஜோசியரை பார்த்தாச்சு, எங்க வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்கல, அங்க போய் பார்த்தோம் இங்க போய் பார்த்தோம் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற வேதனை இந்த நிகழ்ச்சியின் மூலம் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் நிச்சயம் வரக்கூடாது. ஜோதி நல்ல கவனிக்க, உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தையாகும். அனைவருக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும். ஆக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் எல்லாருக்கும் நடக்காத காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். அப்படி நல்லபடியா நடக்கணும்னா நீங்க முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில், பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான், பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அத்தனை யோகங்களுமே இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கு உங்க தலையெழுத்து. அது இறைவனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன், நல்ல கவனிங்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்கே வரவே கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கும், சொன்னது நடக்கும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டீங்களா? அத திரும்ப அதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், ஒரு திருமண தடை, புத்திர தடை, தொழில் வியாபாரம் பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், முக்கியமாக அரசு உத்தியோக வேலை, அரசு உத்தியோகத்தின் உயர் பதவிகள், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள். ஆக இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை 18 சித்தர்கள், இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளாம் 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அத இங்க உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தான் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்ல போறேன். ஒரு
திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். ஒண்ணு நடக்கலைன்னா உங்க ஜாதகத்தை பாருங்களேன், நான் தப்பா இருக்கிறேன். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு. ஆக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக, நல்லது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக உறுதியாக அமையும். சுக்கிர மகா பயிற்சி, மேசராசினுடைய சுக்கிர பயிற்சியுடைய பலன்கள் நல்ல கவனிங்க. இப்ப 19/9/2024 அன்று சுக்கிரன் உலகத்துல எல்லா சுகங்களையும் செல்வங்களையும், பொன் பொருள் செல்வங்கள், தொழில் யோகங்கள், சினிமா துறையா இருந்தாலும் சரி, கலைத்துறை, எந்த ஒரு அழகு சாதன பொருளாக இருந்தாலும் சரி, ஆடை ஆபரண சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருள் தொழிலாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருளோட அந்த பேக்கிங் செய்து பண்றாங்க, அந்த மாதிரி உணவுப் பொருள், ஹோட்டல் உணவுப் பொருளுக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்டவர்கள், பேக்கிங், ஒரு 2 ஸ்டார் லிவர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வின்னர் இருக்க அந்த மாதிரி பேக்கிங், கோல்டு வின்னர், இப்படிப்பட்ட உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழில், ஆடை ஆபரண தொழில்கள், தங்க தொழில்கள், தங்கத்தை முழு வடிவமாக்க, பெண்களுக்கு முழு அலங்காரமாக செய்யக்கூடிய அத்தனை யோகங்களையும் தரக்கூடியவன் சுக்கிரன். பொன் பொருள் செல்வங்கள், புகழ், திருமண யோகம் என்று அத்தனை யோகத்தின் தரக்கூடிய சுக்கிரனுடைய பயிற்சி தான் இன்று நாம் மேசராசிக்கு பார்த்துட்டு இருக்கோம். மேசராசிக்கு 19/9/2024 என்பது 7ஆம் இடத்தில், அதாவது மேசராசிக்கு தனஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதியும் அந்த 7ஆம் இடத்தில் துளாராசியில் ஆட்சி பெற்றிருக்கிற ஒரு சிறந்த யோகம். ஆக முதலில் அது திருமணஸ்தானம், கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. ஆக ஒரு பெண்ணாக இருந்தால் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல ஒரு அதிகாரம் பெற்ற உத்தியோகம் பார்க்கக்கூடிய நல்ல வசதியான மாப்பிள்ளை என்று கிடைக்கக்கூடிய நிலை. அதே நேரம் ஆணாக இருந்தால் மிக வசதி படைத்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய நிலை, உலகமே பெருமை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலத்தை, ஒரு திருமண யோகம், அற்புதமான திருமண யோகம். அந்த திருமணம் நடத்தக்கூடிய ஸ்தானத்தில் சும்மா சாதாரண திருமணம், பல சொத்துக்களுக்கு அதிபதியாக ஒரு பெண்ணை திருமணம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலத்தை உருவாக்குவதன் 7ஆம் இடம். அதே நேரத்தில் தனாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிறைய மேசராசிக்காரர் கூட்டுத் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம், ஷேர் மார்க்கெட்டில் வெற்றி அடையலாம். மேசராசிக்காரர்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சரி மிக சிறந்த வருமானத்தை பெறக்கூடிய நிலைகள் ஏற்படும். என தனாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கும்போது அதாவது நட்புகளால் உங்கள் தொழில் மிகப்பெரிய விருத்தி அடையும். வியாபாரமே நட்பு மூலதாங்க நடக்கிறது. வரும்போது நேசமாக பேசும்போது ஒரு நட்பாகி சரி அவர்கிட்ட போனது நல்ல அந்த 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 பொருளை நல்லபடியாக வாங்கலாம், நல்லா இருக்கும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வியாபார விருத்தி ஆகும். சுக்கிரன் அலங்கார சாதனத்துக்கு, சினிமா துறைக்கு, தங்க தொழில், தங்கத்தின் முழு வடிவமான ஆபரண தொழில், அதாவது வெறும் தங்கத்திற்கு குரு அதிபதி ஆகிறார். அதே நேரத்தில் தங்கத்தினுடைய முழு வடிவமாக ஆபரணமாக வெளிவரும்போது அதற்கு சுக்கிரன், ஏன்னா சுக்கிரன் அலங்காரத்திற்குரிய, அவர் அந்த தங்கம் அலங்காரமாக வெளிவரும்போது அதற்கு சுக்கிரன் தான் அதிபதி ஆகிறார். அப்படிப்பட்ட தொழிலெல்லாம் சிறந்து விளங்க பொருள் செல்வங்கள், புகழ், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அத்தனை யோகத்தையும் தரக்கூடிய இடத்தில் மேசராசிக்கு 7ஆம் இடத்தில் உலகமே உற்று நோக்கக்கூடிய, உலக அளவில் ஒரு நல்ல மிகப்பெரிய தொழில் செய்யக்கூடிய, முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான காலத்தில் சுக்கிரன் சாதாரண ஒரு மனிதனை மேசராசிக்காரர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த காலம். தொழில் வளங்கள், திருமண யோகங்கள், காதல் திருமணங்கள், நினைத்த பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய யோகங்கள், புரியுதுங்களா? ஆக நினைத்த பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடிய யோகங்கள், அதே நேரத்தில் செய்கின்ற வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய யோகங்கள், அத்தனை யோகங்களில் பெறக்கூடிய இடம் தான் 7ஆம் இடம். அதாவது உலகத்தில் எல்லாரும் பெருமைப்படக்கூடிய வாழ்க்கையை தரக்கூடியதுதான் இந்த அற்புதமான சுக்கிரனுடைய யோகம், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய யோகம். கூட்டு தொழில்,
அதே நேரத்தில் நல்லதொரு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில், உணவுப் பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஏற்றுமதி ஆடை ஆவரணங்கள், அழகு சாதனங்கள், இதெல்லாம் ஏற்றுமதி பெறக்கூடிய ஒரு தொழில்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை. ஆக மேசராசியை பொறுத்தளவு எல்லாவித சுகங்களையும், தன சுகம், செல்வ சுகம், மனைவி சுகம், சொத்து சுகம், அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய பணியில உயர்வு வருவது என்று அத்தனை செல்வங்களையும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகமான காலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி, அதாவது இதுவரை வராத ஒரு செல்வங்கள் எல்லாம் வந்து சேரக்கூடியது. இதுவரை வராத செல்வங்கள்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த யோகம் தான் பொன் பொருள் செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன். மற்ற கிரகங்களை விட சுக்கிரன் தான் எல்லாவித சுகங்களையும் எல்லாவித செல்வ யோகங்களையும் தரக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு 19/9/2024 பெயர்ச்சியின் 1 மாத காலங்கள் இருக்கிறார். குறைந்த காலங்கள் இருந்தால் நிறைந்த செல்வங்களை, நிறைந்த தொழில் யோகத்தை, மனம் நிறைந்த மன வாழ்க்கையை, உயர்ந்த சிறந்த விளக்கக்கூடிய நல்ல யோகத்தை உறுதியாக கொடுப்பார். அதில் சந்தேகமே இல்லை. அது இந்த பலன்கள் சரியா நடக்கலை அப்படின்னா இதெல்லாம் பொது பலன். நிச்சயமா அவங்க வாழ்க்கையில இது சரி வரல, நல்ல பலன் கிடைக்கலன்னு கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இது மேசராசிக்காரங்களுக்கு அத்தனை பேருக்குமே சொல்ல பொதுவான பலன்கள். உங்களுக்கு சரியா நடக்கலைன்னா கண்டிப்பா உங்க ஜாதகம் சரியில்லை. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா நல்ல கவனிங்க, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. இதைத்தான் நான் சொன்னேன். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்க ஜாதகம் தப்பா இருக்கும், இது நான் தப்பா இருக்கும். அந்த தப்பு வரக்கூடாதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். புரிஞ்சுட்டீங்களா? எந்த பிரச்சனையாலும் சரி, கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா, குடும்ப பிரச்சனைகளா, கொடுக்கல் வாங்கலாம், எதுவும் அதற்கு ஒரு முறை ஜாதகத்தை கையிலிடுங்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்பாது, தவறாது. மனிதன் தவறு செய்து விடுகிறான். ஆக சரியாக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்று பொதுவான பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு சரி வரல, நடக்கல அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை. அதை நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கீழே நம்பருக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, உங்களை மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்துட்டுங்க, எங்களுக்கு என்ன ஒண்ணுமே நடக்கலைங்க, ஜாதகத்தை ஜோசியத்தை நம்புறதானே தெரியல. இந்த வேதனை எதனால வருதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நல்ல கவனிங்க, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதன் தனது இஷ்டத்துக்கு சொல்லிவிட முடியாது. இறைவன் பிறப்பு முதல் இறப்பு வரை விதிக்கப்பட்ட விதிதான் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. அந்த பிரம்ம வேத உங்கள் பிரச்சனைகளை இந்த பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும். கல்யாணம் முடியலையா, நடந்தே தீரும். கல்யாணம் முடியல, வேலை இல்லையா, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனைகளா, சொத்து பிரச்சனைகளா, அரசாங்க வேலை கிடைக்கணுமா, புத்திர பாக்கியம் எவ்வளவு நாள் இல்லாம இருக்கு, நிச்சயமாக ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக சொன்னது நடக்கும், நடந்தே தீரும் என்ற சிறந்த உத்தரவாதத்தோடு எல்லாரும் வாழ்க வளமுடன் நிறைந்த செல்வங்களோடு வாழ வேண்டும். நீங்கள் நினைத்த காரியங்களாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சிறந்த ஒரு உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.